அப்புறம் இன்னைக்கு என்ன நாள்? பிப்ரவரி 14. பிப்ரவரி 14 நாளே நமக்கு நினைவுக்கு வருவது என்னது? வேலண்டைன் டே, காதலர் தினம் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. காதலர் தினத்துக்கு அதிகமாக விற்று தீர்வது பூக்கள் தான், பூதான். எல்லா ஊர்லயும் காதலர் தினம்னாலே அது வேலண்டைன் டே அப்படின்றாலே தன்னுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களுக்கு பூக்களை பரிசளிப்பாங்களாம். நமக்கெல்லாம் யாரா பூலாம் கொடுத்தா யார் கொடுப்பாங்க? நம்முடைய கணவர்கள் தான் கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. தோட்டத்தில் இருக்கிறதே கிள்ளி கையில கொடுத்துருவாங்களா? அப்படிதான் சொல்றீங்க. தோட்டத்தில் இருக்கிறதே கிள்ளி கையில கொடுத்துருவாங்க. நம்முடைய வீட்டுல நமக்கு பூ, மல்லிப்பூ வாங்கி கொடுப்பாங்க, இல்ல ரோஜா பூ வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இந்த பகுதியில எல்லா நாளும் பூக்கள் விவசாயம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சாமந்தி பூ. இப்ப நீங்க என்னை இந்த சாமந்தி பூ விரிப்புல தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்க. அவ்வளவு அழகாக இருந்தது. அவ்வளத்தையும் பார்க்கும் போது ஒரே மனசுக்கு ஆனந்தம் தான். அதுவும் இந்த வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோஜா பூ தான் கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல மல்லிப்பூவும் சாமந்தியும் தான். அதுவும் இந்த ஏற்காடு பகுதி, நான் இந்த ஏற்காடு பகுதிக்கு அடிக்கடி வருவோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடித்த இடம் ஏற்காடு என்பதால். என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ஏற்காடுல தான் படிச்சார். ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளிக்கூடத்துல அவருடைய படிப்பு, சின்ன வயசு படிப்பு 10வது வரைக்கும், 1வது வகுப்பிலிருந்து 10வது வரைக்கும் ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளியில தான் படித்தாரு. உறைவிட பள்ளி, ஹாஸ்டல். அதனால அடிக்கடி அவங்க ஏற்காடுக்கு வருவாங்க. அதற்கப்புறமும் நாங்களும் தொடர்ந்து இந்த ஏற்காடுக்கு வருகிறோம். அப்பெல்லாம் இந்த பகுதிக்கு வருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படியே பச்சை பசேல்னு அந்த ஊரை பார்க்க. ஆனா இந்த கடந்த மாதம் மருத்துவர் அன்புமணி இங்க அவர் ஒரு 100 நாள் நடைபயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தாரு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். அந்த சமயம் சரபங்கா ஆறு, சரபங்கா நதி இருக்கு இல்லையா, அங்க போய் பாக்குறாரு. டேனிஷ்பேட்டை அதுல அப்படியே உருவாகி வரக்கூடிய அந்த பகுதியில நதியை போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஏற்காடு மலையில் உருவாகும், அந்த சேர்வராயன் மலைப்பகுதியில் உருவாகும் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணி அத்தனையும் அந்த சரபங்கா ஆறுக்கு வருது. அவ்வளோ சுத்தமான தண்ணிய பார்க்கவே முடியாது அப்படின்ற அவர் சொல்றாரு என்கிட்ட. அவ்வளோ சுத்தமான அருமையான சுத்தமான குடிநீர். அதுவும் அந்த தண்ணி மழை காலங்களில் மட்டுமல்ல மலைப்பகுதியில வருது. அப்ப மலையிலிருந்து இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ், அதாவது என்ன சொல்றோம், மூலிகைகள், அந்த மூலிகைகளை அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணி வருது. அப்ப அந்த தண்ணியில சுத்தமான தண்ணீர் மட்டுமல்ல, மூலிகை நிறைந்த தண்ணீர், மூலிகையோடைய நல்ல தன்மைகள் நிறைந்த தண்ணீர். அந்த தண்ணியை குடிச்சா நோயே வராது, அப்படித்தானே? மலைப்பகுதியில வர தண்ணியில குடிச்சா நோய் வராது. அப்படிப்பட்ட ஒரு நீர் வருது. ஆனா வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது சரபங்கா சிட்டிக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுது? சாக்கடை கலந்து சாக்கடை கழிவு நீராக மாறி விடுகிறது. அப்ப என்னது? அவ்வளோ சுத்தமான தண்ணி, அதை குடிப்பதற்கு ஓமலூர்ல நமக்கு கொடுப்பன இல்லையா? ஏன் இந்த சாக்கடை தண்ணிய குடிக்கணும்? சாக்கடை தண்ணியும் கழிவு தண்ணியும் கலந்து அந்த தண்ணி ஆறே கெட்டு போயிடுச்சு. அவ்வளோ நல்ல தண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதை பார்க்க பார்க்க மனசெல்லாம் வெதும்புது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆனா தண்ணி தானமா ஒரு ஊருக்கு முக்கியம். ஒரு ஊர் எப்படி வளரும் தெரியுமா? ஒரு ஊர் இருக்குன்னா அதை சுத்தி தண்ணி தான் இருக்கும். தண்ணி இருந்தாதான் அந்த பகுதியில ஊரை வளர்ப்பாங்க. இல்லைன்னா அந்த தண்ணி இல்லைன்னா ஒரு இடத்துல ஊரே இருக்காது. தண்ணி இல்லைன்னா அந்த பகுதியில ஊரே இருக்காது. ஏதாவது ஒரு ஆறோ, ஒரு குளமோ, ஒரு ஏரியோ, ஒரு கிணறோ இருந்தாதான் அந்த இடம் வளம் பெறும். அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இது. சரபங்கா ஆறு இருக்குது. ஆனா அந்த இடத்துல குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. என்ன தண்ணி நமக்கு கிடைக்குது? சாக்கடை கலந்த நீர் கிடைக்குது. ஆனா இந்த பகுதியில உபரி நீர் திட்டம், காவிரி உபரிநீர் திட்டம் இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து அந்த குடிநீர் திட்டம்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சரியாக செயல்படுதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல திட்டம் இருக்குது. அதுல 100 ஏரிய, அந்த 100 ஏரியை நிரப்பணும். ஓமலூர்,
எடப்பாடி, சங்ககிரி போன்ற தொகுதியில, சேலம், மேட்டூர் எல்லா இடத்துலயும் 100 ஏரிகள் இருக்கு. அந்த 100 ஏரியில தண்ணீர் நிரம்பினா நம்ம கிணத்துல நல்ல தண்ணீர் வரும். கிணத்துல நல்ல தண்ணீர் வேணுமா, கெட்ட தண்ணி வேணுமா? நல்ல தண்ணி வேணும். கிணத்துல தண்ணீர் இருந்தா தானே விவசாயம். என்ன இருந்தாலும் நம்ம விவசாயம் தான். இந்த பகுதியில அதிகமாக இருக்கக்கூடியவர் விவசாய பெருங்குடி தான். அப்ப அந்த நல்ல தண்ணி வரணும்னா அந்த 100 ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும். அந்த 100 ஏரியில 82 ஏரியா குறைச்சாங்க. இப்ப ஒரு 57 ஏரியில மட்டும்தான் தண்ணீர் இருக்கு. நிறைய இடத்துல தண்ணி கிடையாது. ஆனால் அந்த ஏரிகளில் தண்ணீரை நிரப்பினால் விவசாயம் நல்லா இருக்குமா. அதே சமயம் இந்த உபரி நீர் திட்டங்களை கொண்டு வந்தா இன்னும் விவசாயம் நல்லா இருக்குமா. இந்த ஏரிகளை கனெக்ட் பண்றது மட்டும் இல்ல, இந்த சரபங்கா இந்த ஆறு தொடங்குற இடத்துல தடுப்பணை. இப்ப உங்க ஊர்ல தண்ணி மழை பெய்தால் என்ன செய்வோம்? மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, நாளைக்கு மழை பெய்யாது. தண்ணி வருது, நாளைக்கு தண்ணி கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த இன்னைக்கு பெய்யற தண்ணிய சேமிச்சு வைப்போம். சேமிச்சு வைக்கிறதுனா என்ன? ஒண்ணு டேங்க் இருந்தா டேங்க்ல ஏத்திப்போம், இல்ல குடத்துல சேமிச்சு வைப்போமா இல்லையா? நல்ல தண்ணி வந்தா குடத்துலயோ அண்டாலையோ பாத்திரத்திலயோ வீட்டுல வச்சுக்குவோம். ஐயோ 2 நாளுக்கு நல்ல தண்ணி கிடைக்காது, இந்த ஒரு தண்ணி தான், அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும், சேமிச்சு வைப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த சரபங்க ஆறு வருகிற இடத்திலேயே தடுப்பணைகளை கட்டிவிட்டால் நல்ல தண்ணியை சேமித்து எல்லா ஊருக்கும் வழங்கலாம். மேட்டூரா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த விரிவுபடுத்தினா வசிஷ்ட நதி, மணிமுத்தாறு நதி வரைக்கும் இந்த நல்ல தண்ணி போச்சுன்னா கடலூர் மாவட்டம் வரைக்கும் இந்த தண்ணியை நாம உபயோகப்படுத்தலாம். எவ்வளவு தண்ணி தெரியுமா இந்த சரபங்கா நதி மூலம் கடல்ல போய் கலக்குது? 4 TMC. TMCனா என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் வாட்டர். அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஒரு பாட்டில் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு லிட்டர் பாட்டில் பார்த்திருக்கீங்களா எவ்வளவு பெருசு இருக்கும்? அத மாதிரி ஒரு 28,000 கோடி பாட்டில் வந்து தண்ணி இருந்தா அது 1 TMC தண்ணி. அந்த அளவுக்கு தண்ணி, நிறைய தண்ணி. அவ்வளோ தண்ணி எங்க போகுது? கடலுக்கு வீணா கலக்குது. அதுல 1 TMC தண்ணி இருந்தா சேலம் நகராட்சி முழுக்க தண்ணீர் பிரச்சனையே கிடையாது. சேலம் நகராட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 15 லட்சம் பேருக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும், விவசாயத்துக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனா இந்த திட்டத்துக்கெல்லாம் என்ன சொல்றாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்துல? காசு இல்ல. இங்க பாத்தீங்கன்னா வாத்தியாருங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. வாத்தியார்கள் போராட்டம் செய்யறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கும்பலா எல்லா ஊர்லயும் போராட்டம் செய்யறாங்க. அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், அவர்களுக்கு சம்பளம் இல்லை என்பதால் அவங்க போராட்டம் செய்யறாங்க. இப்படி எல்லாரும் சம்பளம் இல்லைன்னு போராட்டம் செய்கிறார்கள். அதே போல இவங்க என்ன சொல்றாங்க? தடுப்பணை கட்டுவதற்கோ இந்த நீர் திட்டங்கள், இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு எல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அது சுத்த போய். ஏன் தெரியுமா? நீங்களே அந்த காசை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு 400 கோடி, 500 கோடி, 600 கோடி ரூபாய் இருந்தா போதுமா இந்த நீர் திட்டங்களை செயல்வதற்கு? ஆனா இங்க சேலம் மாவட்டத்துல இந்த காசை எப்படி நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மாக் கடையில 4 லட்சம் ரூபாய் சேல்ஸ். டாஸ்மாக் கடை இங்க இருக்கா? இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு. 194 டாஸ்மாக் கடைகள். அது மட்டும் இல்லாம அதை விட பஸ் ஸ்டாண்ட்ல டாஸ்மாக் கடை, எங்க போனாலும் டாஸ்மாக் ஒயின் ஷாப்பு. அது இல்லாம சந்தில எல்லாம் கடை திறந்துட்டாங்களா? சந்தில கடை இருக்கா? உங்க ஊர் சந்தில கடை இருக்கா இல்லையா? இருக்கிறது. அப்ப ஒரு கடையில 4 லட்சம் ரூபாய், ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய்க்கு சேலம் மாவட்டத்துல குடிக்கிறாங்க. அதுவும் நியூ இயர் வந்து போச்சா? ஜனவரி 1ஆம் தேதி என்ன புத்தாண்டுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? கோயிலுக்கு போனீங்களா? கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்களா? புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்களா? லீவுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஜாலியா இருந்தாங்களா? ஆனால் சேலம் மாவட்டத்தில் அந்த புத்தாண்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல சேல்ஸ். 10 கோடி ரூபாய். பொங்கல் வந்து போச்சே, அதுல
4 நாட்கள் பொங்கல், அல்ல 3 நாள் கடை திறந்தது. அப்ப சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோடி ரூபாய்க்கு ஒயின் ஷாப்ல சேல்ஸ் தெரியுமா? 39 கோடி ரூபாய். அதாவது 4 நாள்ல 39 கோடி ரூபாய்க்கு நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் மக்கள் போய் ஒயின் ஷாப்ல செலவு செய்திருக்கிறாங்க. என்ன அநியாயம்! யார் பணம்? யார் பணம்? ஆமா, அது யார் பணம்? வீட்டு பணம். நீங்க உங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்காக சேர்த்து வச்ச பணம், நீங்க புது வீடு கட்டணும் என்று சேர்த்து வச்சிருந்த பணம், உங்க பெண்ணு கல்யாணத்துக்கோ இல்ல புள்ள கல்யாணத்துக்கோ இல்ல பேரம்பேத்தி கல்யாணத்துக்கோ சேர்த்து வைத்திருந்த பணம் மொத்தம் டாஸ்மாக்ல போயிடுச்சு. அதுவும் 3 நாள்ல 40 கோடி ரூபாய். ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா? சேலம் மாவட்டம் ரொம்ப கிங்கு போல இருக்குது. ஏன் தெரியுங்களா? நிறைய காசு புழங்குதுன்னு நினைக்கிறேன். மத்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானம் டாஸ்மாக்ல 500 கோடி 700 கோடின்றாங்க. இங்க மட்டும் 2700 கோடி ரூபாய்க்கு குடிக்கிறாங்க வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு டாஸ்மாக்ல சேலம் மாவட்டத்தில் குடிக்கிறதுக்கு மட்டும் வர காசு 2700 கோடி. நான் கேக்குறேன், 2700 கோடி இந்த மக்கள் டாஸ்மாக் குடுக்குறாங்கல்ல, அதுல ஒரு 500 கோடி எடுத்து இந்த மக்களுக்கு திருப்பி செஞ்சா என்ன? ஏன் செஞ்சா என்ன செய்து? அந்த நீர்த்திட்டங்கள் சரபங்கால தடுப்பணைய கட்டுங்க, தண்ணியை எல்லா ஊருக்கும் கொடுங்க, சரபங்க ஆற சுத்தப்படுத்துங்க. ஏன் சாக்கடை தண்ணி கலந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏன் கேக்குறேன். ஓமலூர் மக்களுக்கும் மேட்டூர் மக்களுக்கும் சேலம் மக்களுக்கும் சாக்கடை கலந்த தண்ணி தான் குடிப்பீங்களா? ஏற்கனவே டாஸ்மாக் என்ற விஷத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்தாங்களா இல்லையா? ஒயின் ஷாப் மூலம் டாஸ்மாக் என்ற விஷத்தை குடுக்குறீங்க. அது இல்லாம தண்ணிலையும் விஷத்தை கலந்து குடுக்குறீங்களே, மனசாட்சியே கிடையாது ஆட்சியாளர்களே உங்களுக்கு? 2700 கோடி இந்த மாவட்டத்து மக்கள் மட்டும் வருடத்துக்கு ஒரு வருடம் முழுக்க 2700 கோடி ரூபாய் வருவாயை டாஸ்மாக் மூலம் ஈட்டுகிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும். அந்த 2700 கோடி ரூபாயில ஒரு 500 கோடி ரூபாயை கொண்டு போய் இந்த மக்களுக்கு ஒரு வருஷம் செலவு செய்துதான் நல்ல தண்ணி குடிச்சிருப்பாங்களே அவங்க பசங்க, இல்லையா? நல்ல தண்ணி குடிச்சிருப்பாங்களே, அதுக்கே வழி பண்ணல நீங்க. இன்னொரு விஷயம், வருஷத்துக்கு பட்ஜெட் தமிழ்நாடு ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 4.5 லட்சம் கோடி. 4.5 லட்சம் கோடி, 4.5 லட்சம் இல்ல, 4.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுடைய அரசின் ஆண்டு பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல 10% எவ்வளோ? 46,000 கோடி. அதுல 1% எவ்வளோ? 4,600 கோடி. அதுல 0.1% 460 கோடி. அந்த 0.1% இந்த மாவட்டத்துக்கு கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு டிஎம்சி தண்ணியை சரபங்கா நதி மூலம் சேமித்து வைத்து இந்த காவிரி குடிநீர் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி இருக்கலாம். இத 0.1% தமிழ்நாடுடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கையில செலவு செய்யக்கூடிய 4.5 லட்சம் கோடி ரூபாயில் 0.1% 0.1% என்று 450 கோடி 460 கோடி ரூபாயை இந்த மாவட்டத்திற்கு, இந்த உபரிநீர் திட்டத்திற்கு இங்க செலவு செய்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைச்சிருக்குமே. அது கூட மனசு வரலையா உங்களுக்கு? எதுக்கு செலவு செய்றீங்க? எதுக்கு செலவு செய்கிறீர்கள் இந்த காசை? அதுவும் கடன் வாங்கி எதுக்கு செலவு செய்றீங்க? மாசம் 1000 ரூபாய். அந்த படத்துல வருமே 1000, 2000, 3000. அத மாதிரி உங்க எலெக்ஷன் வரும்போது தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். 1000 ரூபாய் எப்ப? 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை என்று எப்பொழுது கொடுக்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா? கரெக்டா எம்பி எலெக்ஷன் முன்னாடி. எம்பி எலெக்ஷன் எப்போ வந்தது? 2024. 24 எம்பி எலெக்ஷன் வருவதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் தான் இத 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை அறிவித்து கொடுக்கிறார்கள். அவர்களுடைய தேர்தல், திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில 505 வாக்குறுதியில மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம்ல எங்கேயுமே சொல்லல. அதுக்கு தனியா ஒரு திருச்சி மாநாட்டில் தான் இந்த மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிச்சு அத கொடுக்கறாங்க. அதுவும் எப்ப? எலெக்ஷனுக்கு 6 மாசம் முன்னாடி. எந்த எலெக்ஷன்? பார்லிமெண்ட் எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தல் 2024 நடக்குது. ஒரு 6 மாசம் முன்னாடி தான் செப்டம்பர் மாசம் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் அறிவிப்பு வெளியாகி ஒரு 1,10,000 குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க. 1 கோடியே
1 கோடியே ஒரு 10,000 குடும்பங்களுக்கு இந்த 1000 ரூபாய் போகுது. மிச்சம் 1 கோடியே 10-30,000 குடும்பங்களுக்கு கொடுக்கல. எல்லா குடும்பங்களுக்கும் வரல. பாதி குடும்பங்களுக்கு கொடுக்கறாங்க, பாதி குடும்பங்களுக்கு கொடுக்கல. என்ன சொல்லுவாங்க? யாரு கொடுத்தாங்கன்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு அது அவங்களுக்கே வெளிச்சம். எந்தெந்த குடும்பத்துக்கு காசு போடுறாங்க. 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்களா? இது வரைக்கும் எத்தனை பொங்கல் வந்துச்சு? அவர்கள் ஆட்சிக்கு 5 முறை பொங்கல் வந்து விட்டது. எப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கப்பட்டது என்றால் தேர்தல் சமயங்களில் மட்டும்தான். இப்ப வந்த பொங்கலுக்கு சிறப்பு பரிசு வந்ததா? 3000 ரூபாய் வந்ததா? வந்துச்சு. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இலவச கரும்பு எல்லாமே கொடுத்தாங்களா? 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் காசு இப்ப எங்க இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறதா? இருக்காமா? 3000 ரூபாய் காசு இல்ல. எங்க போச்சு சொல்லுங்க. மறுபடியும் ஒயின் ஷாப்புக்கு போயிடுச்சு. அது கொடுக்கவே இல்லை. கொடுத்தாலும் ஒயின் ஷாப் தான். இப்ப நேற்று 2 நாட்களுக்கு முன்னால் 5000 ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். எதுக்கு? சிறப்பா ஐயோ அடுத்த மாசம் உங்களுக்கு கொடுக்காம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு 5000 ரூபாய். எதுக்கு? தேர்தலுக்கு முன்னாடி. எத்தனை கோடை காலங்கள் வந்து போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்து 5 கோடை காலங்கள் வந்து விட்டது. அப்பெல்லாம் நம்ம வெயில்ல அவஸ்தப்பட்டோமே, அப்பெல்லாம் தெரியல. இப்பதான் கோடைன்னு வந்திருக்குதா? 2026 தான் கோடை வந்திருக்குதா தமிழ்நாட்டுக்கு? 2021 இருந்து கோடை காலம் வந்து கொண்டுதான் இருக்குது வருஷா வருஷம். அப்பெல்லாம் 5000 ரூபாய் கொடுக்கல. இப்ப ஏன் கொடுத்திருக்காங்க? எலெக்ஷன் நேரம், எலெக்ஷன் வந்துருச்சு. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தா ஒயின் ஷாப்பை பத்தி மறந்துடுவீங்க. அவர்கள் என்ன வேணா தப்பு செய்யலாம், எவ்வளவு வேணா நம்ம குழந்தைகளை குடிகாரர்கள் ஆக்கலாம். ஆனா 5000 ரூபாய் கொடுத்தா இந்த பெண்கள் மறந்து விடுவார்கள் என்ற தைரியத்துல தான் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்னது இது? அதுவும் ஆமா அதேதான். ஒயின் ஷாப்ல நீங்க கொடுத்த பணம் தான் உங்களுக்கு வர வேண்டிய பணம். உங்களுடைய நலத்திட்டங்களுக்காக உங்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும். அதுக்குதான் இந்த காசை செலவு பண்ணிருக்கணும். நல்ல தண்ணி கொடுத்தா விவசாயம் நல்லா பண்ணிருந்தா நீங்க மாசம் 25,000 ரூபாய் நீங்களே சம்பாரிச்சிட்டு இருக்க போறீங்க. எதுக்கு அந்த 5000 ரூபாயும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க? அது எங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துட்டு நான் ஒண்ணு சொல்றேன். இந்த பக்கம் 5000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்ததா அதை அப்படியே ஒயின் ஷாப்புக்கு அந்த மாசத்திலே வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, மின்சார கட்டணம் உயர்வு, பால் கட்டணம். மின்சார கட்டணம் அதிகமாயிடுச்சு. பால் விலை என்ன பழைய மாதிரி இருக்குதா? ஏறிச்சா? வீட்டு வரி, தண்ணீர் வரி, சாலை வரி, எத்தனையோ வரி எல்லாத்தையும் போட்டு வருடம் முழுக்க ஒரு குடும்பத்துல இருந்து 1 லட்சத்துக்கு மேல புடுங்கிடுறாங்க இந்த அரசாங்கம். ஆனா உங்களுக்கு கொடுக்கறது ஒரு 5000, மாசம் மாசம் ஒரு 1000. இது ஒரு 15,000 25,000 மட்டும்தான் உங்களுக்கு வரும். மிச்சமெல்லாம் அதை விட அதிகமாக நீங்கள் வரிகளை செலுத்துகிறீர்கள். அதை விட நம்ம வீட்டு ஆண் மக்கள் டாஸ்மாக்ல லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொடுக்கறாங்க. ஆனா திருப்பி இலவசம்ன்ற பேர்ல 5000மோ 2000மோ 1000மோ கொடுத்து உங்களை ஏமாற்றுறாங்க. அந்த ஏமாற்று வேலைக்கு நீங்க பலியாக கூடாது. பெண்கள் விழிப்பா இருக்கணும். விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யறோம். செஞ்சாங்களாமா? செஞ்சாங்களா? நகைக்கடன் எப்ப சொன்னாங்க? 19 இருந்து சொல்லி வராங்க. எனக்கு நல்லா தெரியும். 2019 இருந்து நகைக்கடன் தள்ளுபடி, 2021 நகைக்கடன் தள்ளுபடி. ஆனா எந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யல. மாணவர் கல்வி கடன், பசங்க படிக்கிறதுக்கு வங்கியில கடன் வாங்கலாம், அது தெரியும்ல. பசங்க பெரிய பெரிய படிப்புக்கு பேங்க்ல போனா லோன் கொடுப்பாங்க. அந்த வங்கி கடனை தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி கொடுத்தாங்க. அது மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இருக்குது. அதாவது நம்ம குழந்தைங்க படிப்பதற்காக பேங்க்ல லோன் கொடுத்தா அந்த லோனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னது 10,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்வதாக வாக்குறுதி கொடுத்தாங்க. யாராவது லோன் வாங்கியிருக்கீங்களா? இங்க பசங்க படிப்புக்கு வாங்கியிருக்கீங்க. தள்ளுபடி செஞ்சாங்களாமா? செய்யவில்லை, செய்ய மாட்டாங்க. 10,000 கோடி ரூபாய் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த 5000 ரூபாய் மாசம் கொடுக்கறதுக்கு எங்கன்னு வந்தது? 6,550 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துக்கிறாங்க.
6500 ரூபாய் கடன் வாங்கி உங்களுக்கு 5000 ரூபாய் எது கொடுக்கறாங்க? அரசாங்க பணத்தை எடுத்து ஒரு கட்சிக்கு ஓட்டு வாங்குவதற்காக கொடுத்து உங்களை ஏமாற்றுறாங்க. அரசாங்க பணம், மக்கள் பணத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து ஒரே ஒரு கட்சி ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள். இதற்கெல்லாம் பெண்களாகிய நீங்கள் பலியாகி விடக்கூடாது. ஏன்னா உங்க காசு, உங்களுக்கு வர வேண்டிய பணம், உங்கள் பிள்ளைகளுக்கு உரிமையான அந்த பணம், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உரிமையான அந்த பணத்தை அவங்க ஏமாத்தி கொடுத்து ஏமாத்துறாங்க. நீங்க மட்டும் அதுக்கு ஏமாந்து மறுபடியும் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? இதை விட அதிகமாக ஒயின் ஷாப்புகளை திறப்பாங்க. உங்களுக்கு ஒயின் ஷாப் வேணுமா இல்ல வேளாண் பல்கலைக்கழக பசங்க படிக்கணுமா? என்ன சொல்லுங்க? ஆமா, படிப்பு வேணும். நல்ல இப்ப இந்த பகுதி என்ன பகுதி? விவசாய பகுதி. அவ்வளவு விவசாயம் நடக்குது. ஆனா இங்க ஒரே ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கிடையாது. ஒரே ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் கிடையாது. கேக்குறாங்க, இந்த மாவட்டம் முழுக்க கேட்டுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் கொடுங்கன்னு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா பசங்க நல்லா படிப்பாங்க. அவங்க வேளாண் இந்த விவசாயத்துல இன்னும் அதிகமான புரட்சிகளை செய்து இன்னும் நல்லா வாழ்வாங்க. ஆனா அந்த திட்டங்களை கொடுக்கவே இல்லை. என்னத்த கொடுக்கறாங்க? கடைகளை மட்டும் ஓபன் பண்றாங்க. என்ன கடை? டாஸ்மாக் கடை. இங்க பூ விவசாயத்தை பத்தி பேசணும். இங்க பூ விவசாயம்னா இங்க சேமிப்பு கிடங்குகள் இருக்கிறதா? பூவை சேமித்து வைப்பதற்கு நல்ல கிடங்குகள் இருக்கிறதா? இல்ல. அந்த பூ வாடாம இருக்கிறதுக்கு குளிர்பதன கிடங்குகள், ஐஸ் எல்லாம் வச்சு இருக்குமே, குளிர்பதன கிடங்கு இருக்கா? கிடையாது. இங்க பூ விவசாயம் நடக்குது. ஆனா அதுக்கு சென்ட் தொழிற்சாலை இருக்கிறதா? இந்த பூவெல்லாம் வீணா போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி அத சென்டா பண்ணிட்டா நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும், பூவும் வீணாகாது, காசும் வரும் இல்லையா? சென்ட் தொழிற்சாலை இருக்கிறதா? இல்ல. ஆனா என்ன தொழிற்சாலை, என்ன கிடங்கு இருக்கிறது? பாட்டில சேமிச்சு வைக்கிறதுக்கு டாஸ்மாக்கு கோடவுன் தான் இருக்குது. அததான் கட்டி விட்டுருக்காங்களே தவிர நம்ம மக்களுக்கு தேவையான எதை திட்டத்தையுமே அவங்க செய்யவே இல்லை. இவங்களை நம்பி 5000 கொடுத்தாங்க, 1000 கொடுத்தாங்க, பொங்கல் பரிசு 3000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா இன்னும் அதிகமான மதுக்கடைகளை திறந்து வைப்பாங்க. நம்ம பசங்களுடைய தலையெழுத்த மாத்தி எழுதிடுவாங்க. அவர்களுக்கு ஓட்டு போட்டா என்ன ஆகும்? காசை வாங்கிட்டு அவர்களுக்கு தவற அந்த ஆட்சியாளர்களுக்கே மறுபடி ஓட்டு போட்டா என்ன ஆகும்? நம் பிள்ளைகளின் தலையெழுத்தை நம்மளே தப்பா எழுதுற மாதிரி ஆயிடுமா இல்லையாமா? அதானே, அதான் நடக்கும். அதை பண்ண மாட்டீங்க. இந்த வாட்டி எல்லாரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த விஷயத்தை நாங்க செய்யவே மாட்டோம். அதான் ரொம்ப நல்லது. நல்லா தெளிவா இருங்க. இந்த பகுதியில வெல்லம் நல்லா தயாரிக்கிறாங்களா இல்லையா? வெல்லம் மண்டி இருக்கா? எங்க வெள்ளத்தை எடுத்துட்டு விவசாயம் எங்க போனோம்? எத்தனை பேர் வெல்லம், அதாவது கரும்பு எல்லாம் வச்சிருக்கிற விவசாயிகள் இருக்கிறீங்க? எல்லாரும் இருப்பாங்க கொஞ்சம் பேர். அவங்க எல்லாம் எங்க போறாங்க? சேலத்துக்கு போறாங்க. சேலத்துல வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு போகணுமா, அங்க போய் தான் வெள்ளத்தை விற்கணுமா. அப்போ போற தூரத்துக்கு எவ்வளவு காசு, அங்க போனா இன்னும் 10 பேர் போட்டி போடுவாங்க. அப்ப அந்த வெள்ளத்துக்கான காசு குறையும் இல்லையா? இந்த ஊர்ல நீங்க அந்த வெள்ளத்தை வித்தீங்கன்னா காசு அதிகமா கிடைக்கும். சேலத்துல போய் விற்கும் பொழுது இன்னும் 10 பேர் போட்டி போடுவாங்க. நம்மளுடைய நிலைமை என்ன? யாராவது ஒரு 10 ரூபாய் கம்மியா கொடுத்தா அங்கதானே போவோம். 2 கடை இல்ல 10 கடை விசாரிப்போமா? இந்த ஒரு புடவை வாங்குறோம், இந்த புடவை ஒரு கடையில 1 ரூபாய் சொல்றாங்க, இன்னொரு கடையில 110 ரூபாய் சொல்றாங்க, ஒரு கடையில 100 ரூபாய் சொன்னா 10 ரூபாய் எந்த கடையில கம்மியா இருக்கும் அங்கதானே வாங்குவோம். அதே போலதான் வெள்ள மண்டி இல்லாததுனால சேலத்துக்கு போகும்போது அங்க நிறைய பேர் போட்டி இருப்பதால் வெள்ளத்துக்கான காசு குறைகிறது. அந்த வெள்ள மண்டி கட்டுறதுல என்ன பிரச்சனை? அதான் இந்த மாவட்டத்துல மக்கள் அவ்வளோ வாரி வாரி டாஸ்மாக் கொடுக்குறாங்க. இவ்வளோ நீங்க 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறீங்க. அதுல ஒரே ஒரு கொஞ்சம் உங்க கடைக்கன் பார்வை இந்த ஓமலூர் பக்கம் திரும்பினா இந்த ஓமலூர் மக்களுக்கு நல்ல சென்ட் தொழிற்சாலை அமைத்து கொடுக்க முடியும், இல்லைன்னா இந்த பூவை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள் கொடுக்க முடியும், இல்ல இந்த வெள்ள மண்டி கேட்கறாங்க அதை கொடுக்க முடியும். எதுவுமே செய்யல. என்னதான் பண்ண போறீங்க? அதை விட அதிகமாக ஒரு புது இது ஒரு நல்ல, இந்த பக்கத்துல மஞ்சள் விவசாயிகள் இருக்கீங்களா? மஞ்சக்கிழங்கு மஞ்சக்கிழங்குனாலே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னா மஞ்சள் 2 விதமான மஞ்சள் கிடைக்கும். ஒண்ணு கிழங்கு மஞ்சள், இன்னொன்னு கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க, இல்ல விரலி மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா? விரலி மஞ்சள்.
அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பகுதி இந்தியா முழுக்க, இந்தியால தான் அதிகமாக மஞ்சள் விவசாயம் நடக்குது. இந்தியா தான், வேற எந்த ஊர்லயும் ரொம்ப கிடையாது. மஞ்சள் கிழங்குகளை உற்பத்தி செய்வது இந்தியா தான் முதலிடம். அதை உபயோகிப்பதிலும் இந்தியா தான் முதலிடம். மஞ்சள் கிழங்க வேற யாரும் அதிகமா உபயோகப்படுத்துறது இல்ல, நாம தான் சாப்பாட்டுல உபயோகப்படுத்துறோம். எல்லா சமையல்லையும் மஞ்சத்தூள் போடாம சமைக்க தெரியுமா? சாம்பாரா இருந்தாலும் சரி மஞ்சத்தூள், இல்ல அதுவே குழம்பா இருந்தாலும் மஞ்சத்தூள் போடுவோம், பொரியலுக்கும் மஞ்சத்தூள், ரசத்துக்கு மஞ்சத்தூள், அசைவம் சமைத்தாலும் அதுல மஞ்சள் சேர்ப்போம். ஏன்னா மஞ்சள் போட்டாதான் அந்த வாசனை எல்லாம் போகும், நல்லா இருக்கும். அதே சமயம் அந்த மஞ்சள் தூள் அவ்வளவு நல்லது உடம்புக்கு. எந்த ஊர்லயும் இவ்வளவு எல்லாம் மஞ்சத்தூள் உபயோகப்படுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சத்தூள் என்ன பண்ணுவோம், நல்லா அரைச்சி முகத்துல எல்லாம் போட்டுப்போம். ஆனா முன்னாடி போட்டுதாங்க, இப்பெல்லாம் ரொம்ப கிடையாது இல்ல. முன்னாடி எல்லாம் வெள்ளிக்கிழமையா இருந்தா எல்லாரும் தலை குளித்துட்டு பெண்கள் எல்லாம் மஞ்சள் கிழங்க நல்லா தேய்ச்சி அதை நல்லா குழைய பூசி அதை போட்டுட்டு தான் குளிச்சுட்டு வருவாங்க. நம்ம புடவையெல்லாம் மஞ்சள் கலர் ஆயிடும், புடவை நம்ம போட்டுக்கிற உள்ளாடைகள் எல்லாமே மஞ்சள் கலர் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த கலர் போவே போவாது. ஆனா அது நமக்கு அது ஒரு கிருமி நாசினி மட்டும் இல்ல, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் கிழங்கு என்பது ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் அவ்வளவு இருக்கு. அந்த மஞ்சள்ல இருக்கும்போது குறுக்குமின் அதுல ஒரு சாமா இருக்கு. அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகமாக உபயோகப்படும். அதுவும் இந்தியாவில் விளையக்கூடிய மஞ்சள் கிழங்குல குறுக்குமின் அதிகம். அதுவும் தமிழ்நாட்டுல முதல்ல விளைவிக்கிறது மகாராஷ்டிரா, அப்புறம் ஒரிசா, மூன்றாவது தமிழ்நாடு, ஈரோடுக்கு அப்புறம் சேலம் மாவட்டத்துல ஓமலூர்ல எல்லாம் அந்த மஞ்சள் கிழங்கு உபயோகிக்கிறாங்க. நிறைய உருவாக்குறாங்க, நிறைய உற்பத்தி செய்யறாங்க மஞ்சள் கிழங்க. அதுவும் விரலி மஞ்சள், அதுவும் இங்க பெருசா இருக்கும். இங்க ஆமா, இங்க அதாவது சேலம் மாவட்டத்துல விவசாயத்துக்காக நாங்க உற்பத்தி செய்யப்படும் மஞ்சள் பெருசா இருக்கிறதுனால விலையும் அதிகம். ஒரு குவிண்டால் அது 21,000 ரூபாய் கூட போகுமா, 21,500 ரூபாய்க்கு 2024 போயிருக்குது. கிழங்கு மஞ்சள் 18,000, சாதா விரலி மஞ்சள் 19,000. ஆனா இந்த சேலம் மாவட்டத்து மஞ்சள் மட்டும் அது பார்க்கறது பெருசாவும் இருக்கிறதுனால அது விலை 21,000 போச்சான். இன்னைக்கு இந்த பிரச்சனையினால விலைலாம் குறைஞ்சிச்சு. ஏன் குறைஞ்சது தெரியுமா? இன்னைக்கு காலையில நான் கார்ல வரேன், ஒரே பனி. காலையில 6:30 மணி கூட பனி இருப்பதனால இந்த புள்ளி நோய், அந்த நோயெல்லாம் இலைக்கருகள் நோயெல்லாம் மஞ்சக்கிழங்கு உற்பத்தி கம்மியாயிடுச்சு. அதனால விலையும் குறைஞ்சிடுச்சு. அது குவிண்டால் 25,000 கொடுக்கணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்குது. ஆனா இந்த மஞ்சக்கிழங்கு பத்தி ஒரு சுவையான கதை சொல்லட்டா உங்களுக்கு? கதை கேட்க ரெடியா? யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? மஞ்சக்கிழங்கு என்பது இந்தியாவில் தான் அதிகமாக விளைகிறது. ஆனா இந்த மஞ்சக்கிழங்கை சொந்தம் கொண்டாடிய நாடு எது தெரியுமா? அமெரிக்கா. அமெரிக்கால மஞ்சக்கிழங்கே கிடையாது, மஞ்சள் கிழங்கு இருக்கக்கூடிய செடியே கிடையாது. ஆனா 1990களில் மஞ்சள் கிழங்கு அமெரிக்கா காப்புரிமை பெற்றுவிட்டது. அமெரிக்கான்றது எவ்வளவு பெரிய நாடு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சக்கிழங்க காப்புரிமைனா மஞ்சக்கிழங்கு எங்கள் நாட்டுடைய சொத்துன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு வாங்கிட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. அது என்ன தெரியுமா? வேப்ப இலை. வேப்பம் சொல்றால, வேப்ப மரம், அதுல இருக்கக்கூடிய இலை, அதுல இருக்க காய், வேப்பமூ எல்லாமே அமெரிக்காவுக்கு சொந்தம் என்று காப்புரிமை பெற்று விட்டார்கள் 1990. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், உங்ககிட்ட ஒரு சென்ட் நிலம் இருக்கு, இல்ல அரை சென்ட் நிலம் கூட இருக்கு. அந்த நிலத்தை வேற யாராவது உரிமை கொண்டாடினா விடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போய் 10 வருஷம் ஆனாலும் சரி அந்த நிலத்தை மீட்காம விடுவீங்களா? ஏன்னா உங்களுடைய நிலம், உங்களுடைய உரிமை, அதை இன்னொருத்த புடுங்கிறதுக்கு விடுவோமா? அதே மாதிரிதான் அவன் புடுங்கிட்டான். இனிமேல் என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட 1990ல இருந்து இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எதையாவது மஞ்சக்கிழங்க வச்சு ஒரு கிரீம் செய்யணும்னா கூட, ஒரு கிரீம் மஞ்சக்கிழங்க வச்சு முகத்துக்கு போடுற கிரீம் செய்வாங்களாம். அந்த செய்யணும்னா கூட அமெரிக்கா கிட்ட போய் சண்டை போட்டு உரிமை வாங்கிட்டு வரணும். அவன் அனுமதி கொடுத்தாதான் அந்த கிரீம் செய்ய முடியும். இல்லனா அந்த கிரீம் உற்பத்தி செய்யறவங்க அவன் உற்பத்தி செய்யற காசுல பாதி அமெரிக்கா கொடுக்கணும். அதே போல வேப்ப இலை,
வேப்பங்காய், வேப்பம்பூ, இதுல செய்யக்கூடிய மருந்து. இந்த வேப்ப இலையெல்லாம் எதுக்கு நம்ம உபயோகப்படுத்துவோம் தெரியல? குழந்தைங்களுக்கு வயிற்றுல எதனா பூச்சி இருந்தா என்ன பண்ணுவோம்? கசக்குதோ இல்லையோ, குழந்தை அழுதாலும் சரி என்ன பண்ணுவோம்? வேப்ப இலைய பறிச்சு கழுவி நல்லா அரைச்சி, அம்மியில வச்சு அரைச்சி அதை உருண்டை பண்ணி அவங்க வாயில ஊத்தி பாலாடையில போட்டு ஊத்துவோமா இல்லையா? குழந்தைங்க அழுவும் தானே, சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம். இது எது? ஏன்னா வேப்பம்ன்றது அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்ல, இந்த கெட்டது வயிற்றுல இருக்கிற கெட்ட புழு பூச்சியில அது அழிச்சிடும். இப்படிப்பட்ட இந்த வேப்ப மரத்துடைய இலைகளை அமெரிக்கா காப்புரிமை பெற்று விட்டதால் வேப்ப மலை இலைகளை வைத்து எந்த மருந்து தயாரிச்சாலும் அவங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அமெரிக்கா கிட்ட அனுமதி வாங்கிதான் செய்யணும். இல்ல அந்த ஏதாவது தனியார் கம்பெனிங்க வேப்ப இலைய வச்சு ஏதாவது மருந்து தயாரிச்சுட்டாங்க, ஒரு கிரீம் தயாரிச்சுட்டாங்க, இந்த பூச்சிக்கடியெல்லாம் வந்து மேல தடவும் தெரியுமா, ஒரு கிரீம் மாதிரி போடுவோம், ஆயின்மெண்ட் டியூப், அதை தயாரித்தால் கூட அவங்களுக்கு காப்புரிமை இருப்பதால் அமெரிக்காவுக்கு காசு கொடுத்துட்டு தான் இவங்க விற்க முடியும் இந்தியால. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனா 2004 உங்களுடைய அன்பு அண்ணன் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி ஏற்றவுடன் இந்த நிலைமையை பார்த்தாரு. அவர் சொன்னார், அது எப்படி அமெரிக்காக்காரன் நம்முடைய வேப்ப மரத்தையும் நம்முடைய மஞ்சக்கிழங்கையும் உரிமை கொண்டாடுவார்கள், அதை அனுமதிக்கவே கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் போராடி இது அங்க அமெரிக்காலேயே இருக்கக்கூடிய கோர்ட்ல போய் அந்த கேஸ் போட்டு அந்த தீர்ப்பை மாத்தி வாங்கிட்டு வர்றார். உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான் அதை செய்தார், வேற யாராலையுமே அதை செய்ய முடியல. 2005 2006 அமெரிக்கா கோர்ட்ல போய் சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட அப்ப மட்டும் 1 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ், அதாவது 5 கோடி ரூபாய் அதை செலவு செய்து பெரிய பெரிய வக்கீல்களை வைத்து அமெரிக்க நீதிமன்றத்தில் போய் சண்டையை போட்டு மஞ்சள் காப்புரிமையை ரத்து செய்கிறாங்க. வேப்பம்பூ காப்புரிமை, அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய வேப்பம் மர காப்புரிமையும் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் காப்புரிமையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் ரத்து செய்ய வைக்கிறாரு 2005. ரத்து செய்யறதுனால தான் இன்னி வரைக்கும் நம்ம மஞ்சளையா வேப்பம்பூவையும் நம்முடைய சொத்தாக கருதி நம்ம இன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இல்லைன்னா ஒரு வருஷமா அவங்க கிட்ட போய் சண்டை போடணும். கொரோனா காலத்துல என்ன பண்ணி குடிச்சோம்? நம்ம கொரோனா காலகட்டம் இருந்தது இல்லையா, அப்ப என்ன பண்ணோம்? நிலவேம்பு குடிநீர், டெங்கு காய்ச்சலுக்கு நிலவேம்பு குடிநீர், கொரோனால கபசுர குடிநீர், இதெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு வேப்ப இலைய சார போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். இதுக்கு எல்லாமே அமெரிக்கா கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப தெருக்கு தெரு அதை குடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அது நம்முடைய ஊர், நம்முடைய சொத்து, நம்மளுடைய பாரம்பரியம். எது? வேப்ப மரமும் மஞ்ச கிழங்கும். அதை எப்படி அவங்க உரிமை கொண்டாடுவார்கள் என்பதனால்தான் அவ்வளோ பெரிய, அதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களால அதை கொண்டு வர முடியல. இவர் மட்டும்தான், அன்புமணி மட்டும்தான் அதை யோசிச்சு 5 கோடி ரூபாய் செலவு செய்து அமெரிக்க நீதிமன்றங்களில் போய் வாதாடி மஞ்சக்கிழங்கையும் வேப்ப மரத்தையும் நம்முடைய சொத்தாக மறுபடியும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தார். அதனால்தான் கொரோனா காலகட்டத்தில் நம்மளால அவ்வளவு எளிதாக அந்த கொரோனாவை தாண்டி வெளிவந்தோம். இல்லைன்னா அவ்வளவுதான், மஞ்சள் யூஸ் பண்ணவே முடியாது, எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கணும். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனாலதான் என்ன பண்ணாரு அன்புமணி, என்ன பண்ணிட்டாரு? ஒரு நூலகம், டிஜிட்டல் நூலகம், ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. அப்படின்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாரம்பரியமான விஷயத்திலையும் அதுல பதிவு பண்ணாங்க. இங்க யாருக்காவது என்ன சொல்றது, மஞ்சள் காமாலை நோய் தெரியும், குழந்தைங்களுக்குலாம் வரும். மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா மஞ்சள் காமாலை வந்தா முதல்ல நம்ம என்ன செய்வோம்? கீழாநெல்லி கொடுப்போமா? மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை அதானே எடுத்தோடனே அதானே சமைச்சு எல்லாம் கொடுப்பாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, கீழாநெல்லி, இதான் கொடுப்போம். இதுதான் நம்ம பாரம்பரிய மருத்துவம். இதே போல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணும்? உடனே துளசியை பறிச்சு அரைச்சி கொடுப்பாங்க சளிக்கு. அப்புறம் அந்த கற்பூரவள்ளி இலை, அத அங்க சும்மா அங்கங்க முளைச்சிருக்கும், அதை கழுவி மென்னு சாப்பிட்டுடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? பப்பாளி இலை, பப்பாளி இலை சாப்பிட்டா எப்பேற்பட்ட கொசுவால வரக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் போயிடும்ன்றாங்க. இப்படி இந்த பாரம்பரிய வைத்திய முறைகள் எல்லாம் அதுல பதிவு பண்ண சொல்லிட்டார்.
இத பதிவு பண்ணிட்டா என்ன ஆகும்? வேற யாருமே அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. உங்க குழந்தைங்களுக்கு பேரை இன்னொருத்த வச்சா சும்மா விடுவீங்களா? விடுவீங்களா? என்னமா விட மாட்டீங்க இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு உரிமை நீங்கள் தான், இன்னொருத்தர் வந்து உரிமை கொண்டாட முடியாது. அதே போல நம்முடைய பாரம்பரியமான மருத்துவமா இருக்கட்டும், நம்ம பாரம்பரியமான எல்லா மருத்துவமா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், மருத்துவ முறைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த டிஜிட்டல் நூலகம், இந்த நூலகத்துல பதிவு பண்ணிட்டா வேற யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34 கோடி பக்கங்கள் பதிவு பண்ணிருக்காங்க எல்லா மொழிகளிலும். எல்லா மொழினா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஹிந்தி மொழியில இருக்கட்டும், தெலுங்கு மொழியில இருக்கட்டும், இல்ல ஒரிசா மொழியில இருக்கட்டும், எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய மருத்துவ வகைகள். இப்ப தமிழ்நாடுனா சித்த மருத்துவத்துல என்னென்ன வகைகள் இருக்கோ, சளிக்கு என்ன மருந்து, ஜுரத்துக்கு என்ன மருந்து, வயிற்று வலிக்கு என்ன மருந்து, மூட்டு வலிக்கு என்ன மருந்து, எல்லாத்தையுமே அதுல பதிவு பண்ணிருப்பாங்க. அதே போல கேரளானா ஆயுர்வேதம், எப்படிப்பட்ட உடம்பு வலிக்கு என்னென்ன மருந்துகள், மருத்துவ முறைகள் இருக்கோ அதை பதிவு பண்ணிருப்பாங்க. இப்படி நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் அதுல பதிவு பண்றதுனால வேற யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த மாதிரி தான் திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். இங்க என்ன பண்றீங்க? நமக்கு நல்ல திட்டங்கள் எதுவுமே கொடுக்கறது இல்ல. நம்ம கேட்கறது நல்ல தண்ணி, அதுக்கு பதில் கொடுக்கறது விஷ தண்ணி. நம்ம கேட்கறது பசங்களுக்கு நல்ல படிப்பு, அதுக்கு கொடுக்கறது இலவசம். வாய் அடைக்கணும் இல்ல. போதை பழக்கம், போதை பழக்கத்தை பத்தி தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஊர்லயும் இருக்கு. எந்த ஊர் போனாலும் இப்ப முன்னாடிலாம் நான் பிரச்சாரத்துக்கு வரும்போதெல்லாம் என்ன சொன்னாங்க, அம்மா இந்த ஒயின் ஷாப்பை மூடுமா, ஒயின் ஷாப்பை மூடுமான்னு என்ன வந்து எல்லா பெண்களும் கேட்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஐயோ அம்மா கஜ்ஜாலாம் பயங்கரமா இருக்குது, ஒரே மாத்திரை பவுடர், பசங்க கையிலலாம் பேப்பர் பவுடர் இருக்குது, மாத்திரை இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, அதை எப்படியாவது ஒழிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இதை ஒழிக்கப்பட வேண்டுமே தவிர திருப்பி திருப்பி அதையே கொண்டு வந்து நம்ம மேல் திணிக்க கூடாது. இந்த ஊர்ல இன்னொரு சிறப்பு, வரி கத்திரிக்காய் இருக்கா? வரி கத்திரிக்காய் இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்கால வரி வரி வரியா போட்ட கத்திரிக்காய் அது ஓமலூர்ல தான் கிடைக்குமா. அதே போல வேலூர்ல வந்து முள்ளு கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காயில சாம்பார் குழம்புலாம் வைப்பாங்க. வரி கத்திரிக்காய் சீக்கிரமா வெந்துரும், சுவை நல்லா இருக்கும். இப்ப இருக்கா இல்லையா? இருக்குதா? எவ்வளவு சிறப்பு தெரியுமா? இது வேற எந்த ஊர்லயும் கிடைக்காது, இங்க மட்டும்தான் கிடைக்குது. இதுக்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுக்கணும். இதைதான் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் சொல்லிட்டே இருக்காரு, இந்த வரி கத்திரிக்காய்க்கு சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுங்க. சிறப்பு அந்தஸ்து வந்துடுச்சுன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். இப்ப வேலூர்ல இருக்கக்கூடிய முள்ளு கத்திரிக்காய்க்கு ஜிஐ, அதாவது ஜியலாஜிக்கல், அதாவது அதுக்கு வந்து ஒரு நம்பர், ஒரு எண் வாங்கி சிறப்பு அந்தஸ்து வாங்கி கொடுத்ததுனால ஏற்றுமதி அதிகமா இருக்குது, நல்லா காசு பாக்குறாங்க அந்த விவசாயிகள். இந்த மாதிரி சிறப்பு திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னே தெரியல. உங்க ஊருக்கெல்லாம் 108 ஆம்புலன்ஸ் வருதா? வருதா வரலையா? வருது. அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அண்ணன், உங்க அண்ணன் தான் அந்த திட்டத்தை கொண்டு வராரு. இது வரைக்கும் அந்த 108 ஆம்புலன்ஸ் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாமா? இல்ல, எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு திட்டத்தை யாரும் கொடுக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. நீங்க கேட்டீங்களா? எங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, நடுராத்திரி பிரசவ வலி எடுத்துருச்சு, இல்ல குழந்தைங்களுக்கு அடிபட்டுச்சு, இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு உடம்பு முடியல, போன் பண்ணா ஒரு வண்டி வரணும் அப்படின்னு நீங்க யாராவது ஒருத்தர் கேட்டீங்களா? கேட்டீங்களா? யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. வண்டி யாராவது அனுப்பிச்சு கூட்டிட்டு போவாங்க தெரியாது. நீ யாருக்கு போன் பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணுவீங்க, இல்ல அப்பாவுக்கு போன் பண்ணுவீங்க, இல்ல பிள்ளைக்கு போன் பண்ணுவீங்க. பண்ணா அவங்க வண்டி எடுத்துன்னு வருவாங்க, பைக் எடுத்துன்னு வருவாங்க, இல்ல கார் எடுத்துட்டு வருவாங்க, மாட்டு வண்டி வரும், டிராக்டர் வரும், இதுல தானே போவோம். இப்ப இந்தியா முழுக்க ஒரே நம்பர். சென்னைக்காரங்க சேலத்துல அடிபட்டாலும் அதே நம்பர் தான், சேலத்துக்காரங்க டெல்லியில அடிபட்டாலும் அதே நம்பர் தான், டெல்லிக்காரங்க நம்ம பாண்டிச்சேரியில இருந்து அடிபட்டாலும் ஒரே நம்பர் தான். இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும்ல. உங்களுக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு நம்பர் கொடுத்தா ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. எல்லா ஊருக்கும் ஒரே நம்பர். நீங்க மறந்துடுவீங்கல்ல. இப்ப எல்லாம் இருக்கிற செல்போன்ல உங்களுக்கு உங்க நம்பர் தான் ஞாபகம் இருக்கும், அப்பா அம்மா நம்பரே ஞாபகம் இருக்காது, மறந்துடாது. தட்டி பார்த்துட்டு ஆமா இதுதான் அவங்க அப்பா நம்பர், இது அண்ணன் நம்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப ஞாபகம் இருக்காது. அது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும். அப்படிலாம் பண்ணல மருத்துவர் அன்புமணி. அவர் பார்த்தாரு, மக்கள் ஞாபகம் வச்சுக்கணும்,
என்னுடைய கிராமப்புறத்தில் இருக்கும் என்னுடைய தாய்மார்கள், எங்களுடைய தங்கச்சி இருக்கிறாங்க, எங்க அக்காங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என் ஞாபகத்தில் இருக்கணும்ன்றதுக்காக ஒரே நம்பர் 108 ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு நம்பரை போன் போட்டா 10 நிமிஷம் அரை மணி நேரத்துல வண்டி வருது. அது எங்க இருந்தாலும் வந்துருது இல்ல, நேரா உங்களை அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனைக்கோ கூட்டிட்டு போகுது. எதற்காக இந்த திட்டங்கள்? இந்த மாதிரி தான் நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும், மக்களுக்கான நல்ல திட்டங்கள். ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, ஊசி போட்டுப்பீங்களா? யாருக்கெல்லாம் ஊசி போட்டிருக்கிறதுக்கு பயம்? 4-5 பேர் தூக்குறீங்க, பயப்படாதீங்க. முன்னாடிலாம் ஒரு ஊசிய 50 பேர் போடுவாங்க. ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கும்? சுடு தண்ணியில போட்டு கழுவி போடுவாங்களா? சுடு தண்ணியில அந்த ஊசிய உள்ள போடுவாங்க, கழுவிட்டு அலசிட்டு உங்களுக்கு போடுவாங்க. அடுத்தது பின்னாடி இன்னொருத்தர் நிப்பாரு, அவருக்கு என்ன பண்ணுவாங்க? அதே ஊசியை கழுவி மறுபடி போடுவாங்க. ஆனா தனியார் மருத்துவமனையில அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு ஊசிய ஒரு ஆளுக்கு போட்டாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அதுதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதி உங்கள் குழந்தைகளுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு போட்ட ஊசி எடுத்து உங்க குழந்தைக்கு போட்டா ஒத்துப்பீங்களா? உங்களுக்குன்னே விட்டுருங்க, ஏதோ பக்கத்துல யாருக்கோ உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு ஜுரம், அவங்களுக்கு ஊசி போடுறாங்க. அந்த டைஃபாய்டு ஜுரம் ஊசி எடுத்துட்டு வந்து நம்ம குழந்தைக்கு போட்டா சும்மா இருப்போமா? எவ்வளவு சண்டை போடுவோம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தனியார் மருத்துவமனை காசு கொடுத்து 1000 ரூபாய் ஸ்பெஷலா ஃபீஸ் கொடுத்து வாங்கக்கூடிய மருத்துவ அந்த சிகிச்சைய இலவசமாக கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்க வேணும்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அரசு மருத்துவமனையில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய ஊசி. அந்த சட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி. உங்களுக்காக தான் அதெல்லாம் கொண்டு வர்றார். எதுக்கு? நம்ம குழந்தைங்க ஹெல்த், நம்ம குழந்தைங்களுடைய பாதுகாப்பு, நம் மகளிருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். யாராவது எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசியை தெரியாம உங்களுக்கு போட்டாங்கன்னா உங்களுக்கு நமக்கு, அதாவது ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு அந்த நோய் வந்துடும். மலேரியாவா இருக்கலாம், டைஃபாய்டா இருக்கலாம், எய்ட்ஸா இருக்கலாம், அப்படியே வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப கிடையாது. உங்க எதிர்க்க பார்த்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு போட்ட ஊசியை என்ன பண்றாங்க? கீழே போட்டுருவாங்க. அந்த திட்டத்தை யார் கொடுத்தா? உங்க அண்ணன் அன்புமணி தான் கொடுக்கிறாரு. அவர் அமைச்சராக 2004 2009 சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது கொண்டு வந்த திட்டம் இந்தியா முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கு. இது எத்தனை உயிரை காப்பாத்து தெரியுமா? கணக்கே கிடையாது. எத்தனையோ பேர் உயிர் காப்பாற்றப்படுது. இந்த ஆம்புலன்ஸ்ல எத்தனையோ குழந்தைங்க பிறக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 65,000 குழந்தைகள், இந்தியா முழுக்க 7.5 லட்சம் குழந்தைகள் ஆம்புலன்ஸ்ல பிறக்கிறாங்களாம். நேத்து நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா சொல்லுது, என்கிட்ட பேசுறாங்க, அம்மா எனக்கு என்னோட குழந்தைங்க எல்லாம் 108 ஆம்புலன்ஸ்ல போய் நான் ஆஸ்பத்திரியில போன அப்புறம்தாம்மா பிறந்தாங்க, அதுக்காக தாம்மா உன்னை பாக்குறதுக்கு வந்தேன், நன்றி சொல்றதுக்குன்னு வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு போறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்களா, 3 குழந்தைங்களுக்கும் பிரசவ வலி எடுக்கும் போது யாரே இல்ல, நான் 108 ஆம்புலன்ஸ்ல தான் ஆஸ்பத்திரி. மருத்துவர் அன்புமணியின் மனைவி சௌமியா வந்திருக்காங்கன்னு நான் வண்டி ஏறி வந்தேம்மா உங்களை பார்க்கன்னு வந்து என்கிட்ட வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்களை அவர் வந்து கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் வந்து உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. இந்த பகுதி விவசாயம் நல்லா இருந்தா இந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய் எதுக்கு? நீங்க உங்க பீராவு தரதா உங்க காசு உங்ககிட்டே இருக்கும். இருக்குமா இருக்காதா? இனிமேல் என்ன பண்றீங்க? 5000 ரூபாய் வந்து விட்டதா? வரல, கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்க? எலெக்ஷன் கிட்ட கொடுத்துருவாங்க. பயப்படாதீங்க, வந்துடும். எலெக்ஷன் கிட்ட அரசாங்க காசை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு கண்டிப்பாக வரும். கொடுக்காம போக மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துப்பீங்களா? வரவு செலவு கணக்கு எழுதுவீங்களா? மகளிர் எல்லாருமே நம்ம எழுதுவோம். ஆனா என்ன பண்ணணும்? இன்னைக்கு பால் விலை எத்தனை பேக்கெட் எழுதுங்க. எழுதுறீங்களா? எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பால் விலை அடுத்த மாசம் இருக்காது, ஏத்திடுவாங்க. பாருங்களேன், ஏத்திடுவாங்க. மின்சார கட்டணம் எவ்வளோ எழுதுங்க. காய்கறி வாங்கினீங்களா? அதையும் எழுதுங்க. நாங்க பால் எல்லாம் நாங்க வாங்கறது இல்லம்மா, பாலெல்லாம் வந்து எங்க வீட்டுல மாடு இருக்குது, அந்த மாட்டு கறவை மாட்டுல இருந்து தினம் சாயங்காலம் பெண்கள்லாம் அந்த வேலையை பண்றீங்க. அதை கொண்டு போய் கூட்டுறவுல போட்டு சொசைட்டில போட்டு பாலை வித்து காசு வாங்கிட்டு வரீங்க. அதனால அந்த பால்லாம் நான் கடையில வாங்குறது இல்லைன்னு. ஆனா அந்த மாட்டுக்கு தீவனம் வாங்குறீங்களா?
மாட்டுக்கு தீவனம் வாங்குறீங்கல்ல, அந்த காசை எழுதிங்க. எழுதுவீங்களா மாட்டீங்களா? எழுதுங்க. ஏன்னா நீங்க பால் தான் வாங்குறது இல்ல, ஆனா மாட்டுக்கு தீவனம் நீங்க தானே வாங்குறீங்க, எழுதுவீங்க. எனக்கு நான் ஒரு சமயம் இந்த பகுதியில கார்ல வரும்போது பார்த்தா ஒரு லாரி நிறைய வெக்கப்போர் போயிட்டே இருக்குது. அவ்வளோ லாரி, 3 லாரி 4 லாரி வெக்கோல் கட்டி கட்டி பேல் பேலா அப்படியே சிலிண்டரா அடுக்கி எடுத்துட்டு போறாங்க. நான் எதுக்குன்னு கேட்டேன். என்னப்பா இது, எதுக்கு இந்த வெக்க போறலாம் நிலத்துல கட்டி கட்டி வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டு அப்படியே அதை வந்து மாட்டுக்கு தீவனமா கொடுப்பாங்க, ஏன் இதை எடுத்துட்டு போறாங்கன்னு கேட்டதுக்கு, இந்த பகுதியில வெக்க போறே இல்ல, நாங்க திருவண்ணாமலையில இருந்து வாங்கின்னு வரோம். நிஜமா தானா? உண்மைதானே? இப்ப மாட்டுக்கு என்னதான் கொடுக்குறீங்க? நீங்க சாப்பிட்ற சாப்பாடே கொடுத்துருவீங்களா? மாட்டுக்கு வைக்க போறேன், வைக்கோல் போறேன், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வாங்கி வந்து சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு கொடுக்குறாங்க. இப்ப மாட்டுக்கு வைக்கிறதுக்கு கூட வைக்கல் போறேன், காசு கொடுத்து வாங்கிட்டு வர்ற நிலைமை விவசாயிக்கு. இப்ப என்னதான் விவசாயத்துக்கு இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது? நல்ல தண்ணீர் கொடுக்கவில்லை. வர நல்ல தண்ணியோ தேக்கி வச்சு நமக்கு கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, விவசாயத்துக்கும் தண்ணீர் கிடையாது, ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் கிடையாது. அப்ப என்ன தண்ணி குடுக்குறீங்க? ஒயின் ஷாப் தண்ணியை தான் வேணாம் சொல்ல சொல்ல கொடுத்து கொடுத்து நம்ம பசங்களை குடிகாரர்கள் ஆக்கியதுதான் மிச்சம். அதற்கப்புறம் இப்ப கஞ்சா, அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு, அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியல. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்காமா டாஸ்மாக்? இருக்குதா? எப்படி போவோம் பசங்க சொல்லுங்க, எப்படி போவோம்? குழந்தைங்க என்ன படிக்க போறதா வேண்டாமா, வீட்லயே வச்சுக்கிறதா? அநியாயமா இருக்கு. பசங்க மட்டும் இல்ல, இப்ப போனா பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை போல இருக்குது. எந்த வயசு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்ம தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பசங்களை, பெண் குழந்தைங்களை பார்ப்பது எப்படி பார்த்து கொள்றோமோ அதே போல ஆண் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். பெண் குழந்தைங்களுக்கு எவ்வளவு சட்ட திட்டம். நீ இப்ப போகக்கூடாது, வெளில போகக்கூடாது, காலையில போகக்கூடாது, ராத்திரி போகக்கூடாது, சாயங்காலம் போகக்கூடாது, மத்தியானமே வீட்டுக்கு வந்துடணும். இவ்வளோ சட்ட திட்டத்தையும் போட்டுட்டு ஆம்பளை பசங்களை விட்டுறக்கூடாது. அவங்களுக்கும் அதே சட்ட திட்டத்தை போடணும். அவர்களையும் ஒழுக்கமானவர்களாக வளர்க்க வேண்டும். அதானம்மா நம்ம கடமை. ஒரு தாய்மார்க்கு என்ன கடமை? பசங்களை நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும், நல்ல படிக்க வைக்க வேண்டும். அது பசங்க ஆனா அந்த விஷயத்துல பசங்களை குறையே சொல்ல முடியாது. நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடமோ நல்ல வாத்தியார்கள் இருந்தா நிஜமாவே கடின உழைப்பு போட்டு நல்லா படிச்சு என்ன மார்க் வாங்குறாங்க. பொம்பளை பசங்களா இருக்கட்டும் ஆம்பளை பசங்களா இருக்கட்டும் எல்லாம் நல்ல மார்க் வாங்குறாங்க. அவங்களுக்கு பாவம் படிக்கிறதுக்கு மேல் படிப்பு படிக்க தான் கல்லூரிகளுக்கு இடம் கிடைக்கிறது இல்லை. டாக்டர் படிக்கணும்னு 100 பேர் ஆசைப்படுறாங்க, 10 பேர் கூட ஆக முடியறது இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா படிக்கிறாங்க. அவங்கள ஒழுக்கமானவர்களாக வளர்க்க வேண்டியது நம்மை போன்ற தாய்மார்களின் கடமை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆம்பளை பசங்களுக்கும் மது பழக்கமோ குடிப்பழக்கமோ போதை பழக்கமோ கஞ்சா பழக்கமோ போதை மாத்திரை போதை பவுடர் எந்த பழக்கமும் இல்லாமல் கொஞ்சம் விழிப்பாக தாய்மார்கள் பார்த்து கொண்டே இருங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். அதனாலதான் நம்ம இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்புல இருக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு அடுத்த தலைமுறையை நினைக்கும் பொழுது. நம் பெண்ணுக்கு எப்படி போய் மாப்பிள்ளை தேர்றது? குடிக்காத ஒரு மாப்பிள்ளை வேணும் இல்லையா? போதை பழக்கம் இல்லாத ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமே, ஐயோ நம்ம பொண்ணு நல்லா இருக்கணுமே நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளையோ நம்ம அதே மாதிரி வளர்க்கணுமா இல்லையா? குடிப்பழக்கம் இல்லாத ஒரு பிள்ளை இருந்தாதான் அது அவன் வந்து ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டும் போது நல்ல பழக்கத்தோட இருப்பான் இல்லையா? சோ நம்ம பொண்ணுக்கு மட்டும் குடிப்பழக்கம் இல்லாத மாப்பிள்ளை வேணும். அப்ப நம் மகனையும் அதே குடிப்பழக்கம் இல்லாத ஒரு ஒழுக்கமான மகனாக வளர்க்க வேண்டும். அதுவும் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சட்டமன்ற தேர்தல் வருகிறது. உங்களுடைய அண்ணன் அன்புமணி நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். வேளாண் துறைக்கு மட்டுமல்ல, பெண்கள் பாதுகாப்பு பெண்களுடைய மேம்பாட்டுக்காக நல்ல நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க எல்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் ஆதரவாக அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்ள இன்னைக்கு வந்திருக்கிறேன். மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக தான் வேலை செய்ய தயாரா இருக்கிறார்.
நல்ல திட்டங்களை செயல்படுத்த தயாராக இருக்கிறார். நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும். நீங்க அவரோடு இருந்தீங்கன்னா அவரால் இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும். இது மிகப்பெரிய தேர்தல் வர இருக்கிறது, நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய நாம் வெற்றி பெறுவோம். நல்ல திட்டங்களை நம்மால் இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாம் யார் பின்னால் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒழுக்கமான நபர்கள் பின்னால் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் மருத்துவர் அன்புமணி. அவர் உங்களோட தான் இருப்பாரு. தங்கச்சிங்களுக்காக 2004 108 ஆம்புலன்ஸ் விட்டாரு. 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை உங்களுக்காக சிறப்பாக 2005 கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி. அதே போல நல்ல நல்ல திட்டங்களை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறார். நீங்களும் அவர் பின்னால் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நானும் உங்க வீட்டு பெண்ணா உங்களோட தான் இருக்கிறேன். நீங்க சொல்ற அத்தனையும், உங்களுடைய தேவைகள் அத்தனையும் கண்டிப்பாக நாம நிறைவேற்றி நம்மால் கொடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உள்ளாட்சி தேர்தல் வருது, எல்லாரும் போட்டி போடுங்க. சட்டமன்ற தேர்தல்ல விழிப்பா இருங்க. இன்னும் கூட காசு கொண்டு கொடுப்பாங்க. கொடுத்து உங்கள் மனதை மாற்ற முயற்சி செய்வார்கள். அதற்கெல்லாம் நீங்கள் பலியாகி விடக்கூடாது, ஏமாறக்கூடாது. எத்தனை காசு கொடுத்தாலும் உங்க பிள்ளைங்களோட தலையெழுத்தை ஞாபகிங்க. நம்ம பிள்ளைகளை அவர்கள் தான் மதுவை ஊற்றி கெடுத்தார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை காசு கொடுத்தாலும் அவர்கள் செய்த அந்த தவறை மன்னிக்கவே கூடாது, இல்லையா? 5000 இருக்கட்டும், இல்லை என்ன ரூபாவா இருக்கட்டும், எவ்வளவு ரூபாவாக அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து உங்கள் மனதை மாற்ற முயற்சித்தாலும் பிள்ளைகளுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து கெடுத்தவர்கள் அவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு அக்கா தங்கச்சியாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லோரும் போட்டி போட்டு நல்ல வார்டு மெம்பர், கவுன்சிலர் எது வேணாலும் ஆகலாம். எல்லாம் தெளிவா இருக்கீங்க, படிச்சிருக்கிறீங்க. உங்க உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள்லாம் வார்டு மெம்பர், கவுன்சிலராக ஆகி உங்க பகுதிக்கு நல்லதை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக ஒருத்தர் கூட எழுந்தே போல பொறுமையாக உட்கார்ந்து என்னுடைய பேச்சை கேட்ட அன்பு சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றிமா. நன்றி.